வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி சுகமாக இருக்குன்னு சந்தோஷமாக இருக்குங்களா? ஹாப்பியாக இருங்க, அதுதான் முக்கியம். ஸோ இப்போ நான் சொல்ல போகிற விடயம் என்னென்னு சொன்னால், பிரீமன் வரசக்தி விநாயகர் ஆலய வருடாந்த கொடியேற்ற திருவிழா நாளை வெள்ளிக்கிழமை, அதாவது 11:45க்கு கொடியேற்றம் வைபவம் ஆரம்பமாக உள்ளதால் அடியவர்கள் பிரீமன் அடியவர்கள் அதை தாண்டி நான் போன வருஷம் இந்த டிக்டாக்கில் போட்டு வீடியோ போட்டு நான் அதாவது இங்கே தேர் திருவிழாவை பற்றி ஒரு 2 ஃபேமிலி பூப்பட்டாலேருந்து வந்தவ. அவள் என்னென்னு சொன்னால், என்னை கண்டுட்டு சொன்னவ என்னென்னா, என் டிக்டாக்கை பார்த்து தான் நாங்கள் இங்கே வந்தேன்னு சொல்லி. இப்போவும் என் டிக்டாக்கை அவள் பார்ப்பினோம். அவள் எனக்கு தெரியும் பூப்பட்டாலில் முதலே அண்டாலும் அவள் உடனே நான் இங்கே கோயிலில் கண்டுட்டு தான் சொல்லிச்சினோம், நான் உங்களோட டிக்டாக்கை பார்த்துட்டு தான் வந்தேன்னா உங்களோட ஃபேன் அப்படின்ட்டுலாம் சொல்லிச்சினோம். அதே போல் மறந்துடாதீங்க, நாளையிலேருந்து 10 நாளும் இனி விதரந்தான். நான் இந்த முறை தான் முதல் தடவையாக யூரோப்பாவுக்கு வந்து ஊரில் இருக்க நான் அளவட்டி அங்கே கும்பலாவில் பிள்ளையாள்னு சொன்னால் அவ்வளோ ஒரு பிரபலியமான கோயில், அங்கே 10 நாளும் விதரம். அப்படி தான் இருந்த நாங்கள் சென்னது ஓடிக்கிறனாலும் அப்படித்தான். என்ன இந்தியாவில் வெளிநாட்டுக்கு வந்து இன்னும் அப்படி ஒரு விதரம் பிடிக்கல. முதல் தடவையாக இந்த முறை பிரீமன் வரசக்தி விநாயகர் பிள்ளையா கோயிலுக்கு நான் முதல் தடவையாக 10 நாளும் விதரம் பிடிச்சு ஒரு சில நேர்த்தியால் இந்த முறை பிள்ளையார் எனக்கு அப்படி ஒரு அழைப்புதலை தந்திருக்கிறார். எங்கள் பிரீமன் பிள்ளையார். நான் நோமலாகவே ஊரோட எனக்கு விதரங்கள் பிடிக்கிற விருப்பம். எங்கள் வீட்டுக்காரையும் விதரம் வேண்டாம் அப்படித்தான். மறந்து போடாதீங்கோ, நாளைக்கு 11:45க்கு பிரீமன் வரசக்தி விநாயகர் கொடியேற்றம் ஆரம்பம். எல்லா அடியவர்களும் வந்து பிள்ளையாற்ற அருளை பெற்று நீங்களும் சிறப்பாக உங்களோட குடும்பங்கள் எல்லாம் சந்தோஷமும் சிறப்புமாக வாழ வேணும் என்று சொல்லி நான் இந்த பிள்ளையாரை வேண்டுறேன். ஓகே, நாளைக்கு வாங்க, எல்லோரும் அங்கே சந்திப்போம். நான் தெரியாத ஆட்கள் யாராவது இருந்தால் கணவர் அங்கே இங்கெல்லாம் பாருங்க, நான் இந்த அட்ரஸும் நான் போட்டு விட்றேன். இதில் பார்த்து நீங்கள் கூகுளில் அடிச்சிங்கன்னு சொன்னால் டிரெக்டாக பிரீமனுக்கு வந்து வரலாம். ஓகே, நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.